வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாம் வரும் பாருங்கள். இன்றைக்கி தேதி 18 சனிக்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இது 4:45 எடுத்தது. இது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி எல்லாமே டிக்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு 19ஆம் டிக்கெட்டுமே 1086 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருந்தது. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் இன்றைக்கி 18ஆம் தேதி சாயங்காலம் 7 மணி 8 மணிக்குன்னு 2 ஸ்லாட் இருக்கும். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான விடிகாலில் 3 மணி 4 மணின்னு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதுலேயும் 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 14,000 டிக்கெட்டு 4:30 மணிக்கு முடிஞ்சிச்சுங்க. 1000 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்து 5:30 மணிக்கு எடுத்தது. இது பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5 மணிக்குள்ளே கன்ஃபார்மாக முடிஞ்சிருக்கும். இது 4:30 மணிக்கு எடுக்கும்போதே 1000 டிக்கெட் தான் இருந்தது. 5 மணிக்கெல்லாமே முடிஞ்சிருக்கும். இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்கும் அவைலபிள் இல்லை. சண்டே மார்னிங் நாளைக்கு காலையில் உள்ளதுக்கும் அவைலபிள் எதுவுமே இல்லை. பொழுது ஒழிச்சு திருப்பதி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதுங்க. சனி ஞாயிறுகளில் இந்த மாதிரி தான் இருக்குது. திருப்பதியில் போன வாரம் இந்த மாதிரி தான் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. நீங்கள் திங்கட்கிழமை காலையில் டோக்கன் வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். முடிஞ்சால் அதுமாரி வீக் டேஸில் மே மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் ஆகஸ்ட் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான புக்கிங்ஸ்லாம் இன்னிலேருந்து ஓப்பன் ஆகுதுங்க. இன்னைக்கு தேதி 18. இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அந்த சேவை ஒன்று புக்கிங் ஓப்பன் ஆகுது. இதில் 4 சேவைகள் வரும். இதில் சுப்ரபாத சேவை, தோமால சேவை, அர்ச்சனை சேவை, அதுக்கப்புறம் அஷ்டதள பாத பத்ம ஆராதனை சேவை. இந்த 4 சேவைகளும் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் வரும். இது டேரெக்டாக புக்கிங் கிடையாதுங்க. இது ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இதில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 நாள் இது ஓப்பனில் இருக்கும். 18ஆம் தேதி காலையில், அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகி 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 நாள் இது புக்கிங் ஓப்பன்லேயே இருக்கும். ஒரு டைம் தான் பண்ண முடியும். குறிப்பிட்ட நாளுக்கு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை குறிப்பிட்ட சேவைக்கு பண்ணலாம், இல்லை எல்லா நாளும் எல்லா சேவைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் கூட செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணி எல்லா நாளும் சரி நீங்கள் செலக்ட் பண்ணி கூட புக் பண்ண முடியும். இதில் அந்தமாரி நம்ம பேர் ஆதார் கார்டை போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு கடைசியாக மெசேஜ் வந்துடும். இது 2 நாள் கழித்து 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அந்த குலுக்கலில் அது கம்ப்யூட்டரைஸ்டு குலுக்கல் தான் அது. அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இல்லை ஆப்பில் போய் புக்கிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் தெரியும். அதுக்கப்புறமா இது பணம் கட்டிட்டு நம்ம இந்த சேவையில் பங்கேற்க முடியும். இந்த எலக்ட்ரானிக் டிப்ரிஷனில் அந்த 4 சேவைகள் வருது பாருங்கள். அந்த 4 சேவைகளுமே மிக மிக முக்கியமான சேவைகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கோயிலுக்கு உள்ளார போய் கருடாழ்வார் மண்டபத்தோடு திரும்பாமல் அதை தாண்டி உள்ளார பெருமாளுக்கு மிக மிக அருகில் போய் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது சேவைகள் இந்த 4மே. அதனால் இப்போ டேரெக்டாக இது புக்கிங்கில் வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையிலேருந்தே பண்ணலாம். இன்றைக்கி ஆரம்பித்த உடனே 10 மணிக்கு பண்ணலாம் அவசியம் கிடையாது. இன்னையிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதில் நம்ம பேர் செலக்ட் ஆகி கிடைச்சிதுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லணும். பெருமாளை மிக அருகில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதில் சுப்ரபாத சேவை ₹120 டிக்கெட் இருக்குது. இதில் மாதம் முழுக்க எல்லா நாளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 250 பேர் வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தோமால சேவா, அர்ச்சனை சேவா இது 2மே பார்த்திங்கன்னா ₹220 டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. இது செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் இதில் நம்ம கலந்துக்க முடியும். மற்ற நாளில் நம்ம பக்தர்கள் அலோடு கிடையாது. அதுமாதிரி அஷ்டதள பாத பத்மாராதனை சேவை ₹1250 டிக்கெட். இது காலை 9 மணிக்கு தான் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க அலோடு. மற்ற நாளில் இது அலோடு கிடையாது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த சேவைக்கு அலோடு உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.